திருவாசகம்? ஆமாம்மா, ஆமாம்மா. அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான்றது கையெழுத்துமா. சிவபெருமான் அந்த புத்தகம் அதை எழுதி வாங்கிட்டு, அதில் நீங்கள் படிச்சிங்களா? கடைசியாக ஒரு சொல்ல இவர் எழுதுனார் இல்லையா, சிவனடிக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் நிற்கிறாரு, அவர் கீழே இவர் உட்காந்துட்டு இருக்காரு, இவர் சொல்ல அவர் எழுதுறார், நின்றுக்கிட்டு எழுதுறாரு, சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்துன்னுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் நின்றுக்கிட்டு எழுதுறாரு, இவர் உட்காந்துட்டு சொல்கிறார். அவர் நீ ஏதோ திருவாசகம்னு ஒன்று எழுதியிருக்காமே, அதை பற்றி எனக்கு தெரியணும் சொல்லுன்றார். சரி சொல்கிறேன்னு இவர் மலமலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அவர் மலமலமலன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. உட்காந்து அவர் எழுதி வாங்கிக்கிட்டார். இது எழுதி வாங்கிக்கிட்டதோட இது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உண்மையை நிறைய பேர் நம்புறது கஷ்டமா, பொய்யை ஈஸியாக நம்பிடுவாங்க. அதுக்கு பேர் வதந்தி. தீயை விட வேகமாக போகும் வதந்தி. இல்லாத ஒரு விஷயத்த நீ சொல்லிட்டேன்னா, தீ எப்படி மலமலன்னு எரியுதோ அதை விட வேகமாக வதந்தி எரியும். அதனால தான் அதுக்கு வதந்தின்னு பேர். ஏன்னா பொய்க்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பேர் வதந்தி. அதனால் இதை யாராவது வதந்தியாக எடுத்துக்க போகிறாங்கன்னு அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான்னு கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போய் அவர் காலடியிலேயே வச்சுட்டு அப்படியே ஐக்கியமாயிட்டார் சிவபெருமான் சிதம்பரத்தில். இதை பார்த்துட்டு தான் இவர் எங்கே உள்ளே போகிறாருன்னு மாணிக்கவாசகர் பின்னாடியே போகிறாரு, அவரும் உள்ளே போய் அப்படியே ஐக்கியமாயிட்டார் சிலையோட சிலையா. அப்படியே 100%. அதுதாம்மா இது இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான். அதுதான் ஆத்தரைஸ்டு பர்சன் சைன் பண்ணுறது. ஆமாம். ஏம்மா சிவபெருமான் ஏன் மாணிக்க வாசகர் கூட இருக்கக்கூடாதா? உங்கள் கூடயே இருக்கணுமா? எல்லாரு கூடயும் இருக்காரு. அவர் இல்லாத இடமே இல்லை. அணுவுக்குள் அணுவாக இருக்காரு. எல்லாம் இந்த பிரபஞ்சமே அவருக்குள்ளே இருக்கு. பிரபஞ்சத்தையும் அவருக்குள்ளே வச்சுருக்காரு, அவரும் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கார். அவர் இல்லாத இடம் இல்லைம்மா. அதனால் ஏன் அங்கே இருக்காரா இங்கே இருக்காரெல்லாம் கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும், அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன்ற ஒரு பொருள் இல்லாத இடமே இல்லை. அப்போது அங்கே மட்டும் இருப்பாரான்னா எல்லா இடத்துலையும் இருப்பார். நல்லவன் கூடவும் இருப்பார், கெட்டவன் கூடவும் இருப்பார், நல்ல பொருள் கூடவும் இருப்பார், கெட்ட பொருள் கூடவும் இருப்பார். பாரதியார் அவரோட சீடர் கேட்குறார் பாரதியார்கிட்ட. ஒரு சீடன் ஐயா நான் எதையெல்லாம் சாமின்னு எடுத்துக்கலான்னு கேட்பார். அப்போது அவர் சொல்லுவார், கழுதையையும் கீழான பன்றியையும் அரகர என்று கையை எடுத்து கும்பிடு அப்படின்னு இவர் பதில் சொல்லுவார். சரி அப்படின்ட்டு அந்த சீடன் அப்போ கொஞ்சம் தூரம் போவான். ஐயோ நம்ம சொன்ன தப்பு போலியே, டே இங்கே வாடான்னு கூப்பிட்டு அவனை. கீழான பன்றியையும் சொன்ன பற்றியா, அது தப்பு. கீழானவன் மேலானவன் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒன்று தானே. கழுதைன்னா பதிசமாக கூட கழுதைன்னா பன்றின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கீழான பன்றியும் சொல்லிட்டாரு. அப்போ தப்பாகி போச்சா? உடனே அவனுக்கு நான் இங்கே வா, நான் சொன்ன தப்பு, நான் இப்போ வேற சொல்கிறேன், மாற்றி யோசி அப்படின்ட்டு. சரி சொல்லுங்கள் சாமின்னார். அப்போது தேல், விஷம் வச்சிருக்கக்கூடிய தேலையும் பாம்பையும் மலத்தையும் பார்த்து அரகர என்று கும்பிடுனார். கேட்டிங்களா அந்த பாடல்? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மலத்தை கூட கும்பிடுறாங்க. ஏன்னா அவர் இல்லாத இடம் இல்லையே. நீ இதை தான் கும்பிடணும் அதை தான் கும்பிடணும் அறுதிட்டு சொல்லவே முடியாது. அப்போது அதையும் கும்பிடு, அதுக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கார் அப்படின்னார். இப்போது அந்த திருவாசகத்திலேயே ஒரு மதித்தான்றின் இருமயிர் பிழைத்தும் பாடல் மும்மதி தண்ணில் அம்மதம் பிழைத்தும் படிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா அதில் சொல்கிறாங்க, ஒரு தாயோட கருப்பைக்குள்ள எவ்வளோ அந்த ஊனமில் கிருமி செருவினில் பிழைத்தினார். ஊனமில் கிருமி செருவினில் பிழைத்து. அது என்னன்னா அந்த குழந்தை அதுக்குள்ளே போய் அது சொல்லுதான், ஐயோ
ஏன் இந்த பக்கம் மலப்பை, இந்த பக்கம் மூத்திரப்பை, இடையில இந்த இந்த ரத்தம், அதை நான் குடித்து உயிர் வாழணுமா, நான் இங்கேயே செத்து போயிடுவேன், எனக்கு வேணான்னு உள்ளே கத்துது அந்த குழந்தை. அதை தான் அவர் அங்கே பாடுறாரு. இப்படி அதிலிருந்து நான் தப்பிச்சு பிழைச்சி வந்தேன்றத மாணிக்க வாசகர் அந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, இதில் எதுவுமே கீழ்மையே கிடையாது, அதுக்குள்ளே சிவபெருமான் உக்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த விஷயந்தான் நம்ம நல்லா புரிஞ்சுங்க. தாயோட கருப்பையில் ஒரு குழந்தை மட்டும் இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. தாயோட கருப்பையில் சிவபெருமான் இருக்கார். அதுதான் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ எப்படிப்பட்ட இடத்த அந்த குழந்தைக்கு கொமட்டிக்கின்னு வருது, அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அது கொமட்டு தான். இந்த பாடலில் சொல்கிறார், அது கொமட்டுது, வாந்தி வருது எனக்கு, இதை எங்கள் நாத்தம் தாங்க முடியல, இந்த இருட்டில் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து என்னை போட்டு அடைச்சி நான் பண்ண வேதனை பட்ட வேதனை பத்தாதுன்னு திரும்பவும் வந்து ஒரு கருப்பையை தேடி நான் வந்தேனே ஐயான்னு அந்த குழந்தை கதறுது உள்ள. அங்கே சிவபெருமான் உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு தலையெழுத்தா? அவர் எதுக்கு அங்கே உட்காரணும்? சுடுகாட்டில் இருக்கிறார். அவருக்கு என்ன சிற்சபை பொற்சபை, அவர் என்ன சொல்லுவார், இது நம்ம ஆசு கவி ஒருத்தர் சொல்லுவார், இவர் ஏன்டா பாய்சன் அடித்தார், தற்கொலைக்கு முயன்றிருக்காரு சிவபெருமான்னார். ஏன்டா தற்கொலை, அவருக்கு என்னடாரு? ஆமாப்பா, விஷம் குடிச்சிட்டாருப்பா அவர். ஏன்? அவர் மனைவி கூடவே இருக்குது, தங்க மலை இவருக்கு சொந்தம், வெள்ளி மலை இவருக்கு சொந்தம், பத்தாத்துக்கு 2 புள்ள, யானை மாதிரி ஒரு புள்ள, அழகாக ஒரு புள்ள. இந்த ஆள் பாய்சன் குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, ஏன்டா இந்த ஆள் பாய்சன் குடித்தான், தற்கொலை பண்ணியதுக்கு இந்த ஆள் ஏன் பாய்சன் குடித்தான்னு ஒரு பாடலில் போடுவார். சிவபெருமான் வந்து இந்த விஷத்தை அடக்கினார் இல்லையா, ஆழகால விஷம் வெளியில் போனால் எல்லாரும் உயிருக்கு ஆபத்துன்னு, அதை வந்து கரு வெண்ணெய்ன்னுவாங்க. அந்த கரு வெண்ணெயை வாங்கி போடும்போது உங்களுக்கு கதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்குள்ளே பார்வதி வந்து தொண்டையை பிடிச்சிருவாங்க, அதனால் அங்கேயே நின்றுச்சு. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதை பிடிக்கும்போது நின்றுச்சு. அப்போது அவன் கேட்குறான், அந்த ஆள் அவ்வளோ கிண்டலாக ஒரு பாட்டு இது சிவபெருமான், இந்த ஆள் ஏன் பாய்சன் அடித்தான், இந்த ஆள் சாவறதுக்கான வேலை என்ன இருக்குது? ஏன்னா மனைவி கூடவே இருக்கா. சில பேருக்கு மனைவியால் பிரச்சனை இருக்கும், ஆனால் இவருக்கு அந்த பிரச்சனை இல்லையே, கூடயே தானே இருக்கிறாங்க அந்த அம்மா.